தை அமாவாசை 29/1/2025 அன்று பித்ருக்கள் வழிபாட்டினால் பித்ருதோஷம் நிவர்த்தியாக நல்ல நேரம் பார்ப்போம். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனல் மூலம் அனைவருக்கும் இந்த ஆண்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாடு ஏன் செய்ய வேண்டும், வழிபடும் நேரம் ஜோதிட சாஸ்திர ரீதியாக பார்ப்போம். வழி வழியாக பிறக்கும் வம்சத்திற்கு காரணமாக விளங்கும் பித்ருக்களுக்கு மரியாதை செலுத்தி வழிபடும் நாள்தான் அமாவாசை. இதில் மிக முக்கியமாக விளங்குவது தை அமாவாசை. இறந்தவர்களின் தங்களின் பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு சொர்க்க பிராப்தம் அடையும் நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பித்ருதோஷம் என்றாலே சூரியன் பலவீனம் அடைவதேதான். அனைத்து கிரகங்களில் சூரிய பகவானே பிரதான கிரகம். சூரியனிடமிருந்துதான் அனைத்து கிரகங்களும் மனிதர்களும் விலங்குகளும் தாவரங்களும் ஒளியை பெறுகிறது. அமாவாசை நாளில் மட்டும் சந்திரன் சூரியனிடமிருந்து பெரும் ஒளியை பூமியால் தடுக்கப்படுகிறது. அந்நாளில் மறைந்த பித்ருக்கள் புனித ஆத்மாக்களாக பூமியில் உலாவும். அச்சமயத்தில் மற்ற செயல்களில் ஈடுபாடு செலுத்தாமல் பித்ரு வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் நேரடியாக அவ்வழிபாட்டை புனித ஆத்மாக்களாக உலாவும் பித்ருக்களின் பார்வைக்கு தெரியும். இதனால் பித்ருக்கள் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதித்து திரும்பிச் செல்லும். இல்லையெனில் வருத்தமடைந்து சபித்து விட்டு செல்லும். நவகிரகங்களில் சூரியனுக்கு அதிதெய்வம் சிவன், சந்திரனுக்கு அதிதெய்வம் பார்வதி, செவ்வாய்க்கு அதிதெய்வம் முருகர், புதனுக்கு அதிதெய்வம் விஷ்ணு பகவான், குருவுக்கு அதிதெய்வம் தட்சிணாமூர்த்தி, சுக்கிரனுக்கு அதிதெய்வம் மகாலட்சுமி, சனிக்கு அதிதெய்வம் அனுமார், பித்ருக்களுக்கு அதிதெய்வம் ராகு கேதுக்கள். இப்படி பித்ருக்கள் மனம் மகிழ்ந்தால் பித்ருதோஷம் இல்லாத தலைமுறையினரும், மனம் வருத்தப்பட்டால் பித்ருதோஷம் உள்ள தலைமுறையினரும் நம் வம்சாவளியில் ராகு கேதுக்களால் பாதிப்பு அடைந்தும் பாதிப்பு இல்லாமலும் ஜென்மிக்கும். பித்ருக்கள் வழிபாடு செய்து வரும்போது அவர்கள் வம்சாவளியில் பிறக்கும் பிள்ளைகளுக்கு பித்ருதோஷம் ஏற்படாது. பித்ருக்கள் வழிபாடு செய்யாத போது அவர்கள் வம்சாவளியில் பிறக்கும் பிள்ளைகளுக்கு பித்ருதோஷம் ஏற்படும். உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை தினம். பொதுவாக அமாவாசை நாளில் சூரியனுக்கு பலம் அதிகம், பௌர்ணமி நாளில் சந்திரனுக்கு பலம் அதிகம். சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் நடக்கும், சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் நடக்கும். பொதுவாக ஜாதகத்தில் சூரிய பகவான் தந்தைக்கு அதிபதி, பித்ருகாரகர் என்று கூறுவர். சந்திர பகவான் தாய்க்கு அதிபதி, மாத்ருகாரகர் என்று கூறுவர். சனி பகவான் சூரியனின் மகன், ராகு பகவான் தந்தை வழி பாட்டனாரை குறிப்பவர், கேது பகவான் தாய் வழி பாட்டனாரை குறிப்பவர். குறிப்பாக அமாவாசை வழிபாட்டிற்கும் நம்முடைய பிறப்பு ஜாதக கட்டத்திற்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. பொதுவாக ஜாதக கட்டத்தில் ராகு கேதுக்கள் எந்த கிரகத்துடன் தொடர்பு கொண்டாலும் அந்த கிரகம் சார்ந்த உறவு முறையினருக்கு தோஷத்தையும் பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். சூரியன் சந்திரன் ராகு கேதுக்களுடன் தொடர்பு கொள்ளும்போது கிரகணங்கள் ஏற்படுகிறது. கோச்சார காலங்களில் ராகு உள்ள ராசிக்கும் கேது உள்ள ராசிக்கும் சூரியனும் சந்திரனும் தொடர்பு கொள்ளும்போது கிரகணங்கள் ஏற்படுகிறது. இப்படி சூரியனும் சந்திரனும் ராகு கேதுக்களுடன் தொடர்பு கொள்ளும் அந்த மாதத்திலோ அல்லது அந்த கிரகணம் இடைப்பட்ட வாரத்திலோ ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் பாதிப்பு அடையும். இதைத்தான் பித்ருதோஷம் என்கிறோம். உலகிற்கே ஒளி தரும் சூரியனையும் சந்திரனையும் மறைக்கும் சக்தி கொண்ட கிரகங்களான ராகு கேதுக்களுக்கு உண்டு என்பதை கிரகண காலத்தில் நிகழ்த்துகிறது. ஒரு ஆண்மகன் மறைந்த பித்ருக்களை வழிபடாமல் இருப்பதால் தான் இனி பிறக்கப் போகும் அந்த வம்சாவளியினருக்கு பித்ருதோஷம் ஏற்படும். ஒருவர் ஜாதகத்தில் இப்படி சூரியனும் சந்திரனும் ராகு கேதுக்களால் பாதிப்பு அடைந்து பித்ருதோஷம் ஏற்பட்டிருந்தால் அது அந்த ஜாதகர் செய்த தவறு இல்லை. அவர் தந்தையோ அல்லது அவர் தாத்தாவோ அவர்களின் பித்ருக்கள் கடமையை நிறைவேற்றாததே காரணம். இப்படி நம் தந்தையோ தாத்தாவோ அவர்களின் பித்ருக்கள் கடமையை நிறைவேற்றாததால் அவர்களின் பேரனாகிய நமக்கு நம் ஜாதகத்தில்
சூரியன் சந்திரனை ராகு கேதுக்கள் பாதிப்பு அடையச் செய்து பித்ருதோஷத்தை நம் ஜாதகத்தில் ஏற்படுத்துகிறது. இதே தவறை நாமும் செய்து நம்முடைய பேரப்பிள்ளைகளுக்கு இந்த தோஷம் ஏற்படும்படி பித்ருக்கள் கடமையை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. பித்ருக்களை வழிபடும் போதும் பித்ருக்களை குறிக்கும் கிரகங்களான ராகு கேதுக்கள் மனம் குளிர்ந்து எந்த கிரகத்தையும் பாதிக்காத நிலையில் நம் வம்சாவளியில் குழந்தைகள் ஜென்மிக்கும். ஒருவர் ஜாதகத்தில் பித்ருதோஷம் ஏற்பட்டால் அந்த ஜாதகருக்கும் சரி அவரின் பித்ருக்களுக்கும் சரி ஆத்மபலம் எனும் உயிர் சக்தி குறையும். அதாவது ஆயுள் பலம் குறையும், மனோபலம் குறையும், மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இருக்காது, அரசாங்கத்தினால் எந்தவித அனுகூலமும் கிடைக்காது, மன நிம்மதி இருக்காது, தாய்க்கும் தந்தைக்கும் அற்ப ஆயுள் ஏற்படும், அரசாங்கத்தினால் பிரச்சனைகள் ஏற்படும், உயர் பதவிகள் கிடைக்காது, வம்சம் விருத்தி ஆகாது, ஆண் வாரிசு பிறக்காது, தாய் தந்தையருடன் பிள்ளைகள் பிரிந்து வாழும், நோய் நொடிகள் வரும், கருச்சிதைவுகள் ஏற்படும், இளமையிலேயே தந்தையை இழப்பது, தாயை இழப்பது, தாய் அமங்கலியாவது, தாய் தந்தை பிரச்சனை பிரிவு தருவது, இப்படி இந்த பலன்களுக்கெல்லாம் காரணம் தந்தை வழி பாட்டனாரை குறிக்கும் ராகுவும் தாய் வழி பாட்டனாரை குறிக்கும் கேதுவும் தான் காரண கிரகங்கள். இதுபோன்று பிரதி மாதமும் வரும் அமாவாசை நாட்களிலும் மற்றும் பித்ரு வழிபாட்டு தினங்களிலும் பித்ருக்களை வழிபட்டு சனி பகவானுக்கு அதிதெய்வமான பெருமாளை வழிபடும் போது முன்னோர்கள் மனம் குளிர்ந்து என்றும் நம் வம்சாவளியில் பிறக்கும் குழந்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் என்கிறது சாஸ்திரம். இப்படி பிரதிவருடம் வரும் இந்த தை அமாவாசையில் என்ன சிறப்பு என்றால், தாய் தந்தையரை குறிக்கும் கிரகங்களான சூரியனும் சந்திரனும் மகனாகிய சனியின் மகர ராசிக்கு தை மாதத்தில் வரும் நாள்தான் தை அமாவாசை. இப்படிப்பட்ட ஒரு நாளில் ஒருவர் தன்னுடைய முன்னோர்களால் தனக்கு ஏற்பட்ட பித்ருதோஷத்தை இனியும் தன் வம்சத்தில் ஏற்படாமல் நிவர்த்தி செய்து கொள்ள ஒரு நாளாக இந்த தை அமாவாசை உள்ளது. இந்நாளில் வழிபடும் போது பித்ருக்களும் மகிழ்ந்து அவர்களின் பரிபூர்ண அருளும் கிட்டும். ஒளி தரும் கிரகங்களான சூரியனும் சந்திரனும் இல்லையெனில் இவ்வுலகில் உயிர்கள் வாழாது. அதேபோல் ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் பலமிழந்தால் ஜாதகம் பலம் பெறாது. ஒருவர் இவ்வுலகில் வாழ்வதற்கு விதிக்கப்பட்டு அனுப்பும் அனைத்து சுகதுக்கங்களுக்கு காரணகர்த்தாவாக விளங்குபவர் கர்மகாரகர் சனி பகவான். நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடாத மிக முக்கியமான தோஷம் பித்ருதோஷம். அப்படிப்பட்ட பித்ருதோஷத்தை கர்மகாரகர் சனி பகவானுக்கு உரிய தானியம் எள்ளும் நீரும் பாலும் கலந்து தர்பை புல் கொண்டு மறைந்த பித்ருக்களுக்கு பிரதி மாதம் வரும் அமாவாசை நாட்களிலும் அல்லது தை மற்றும் புரட்டாசி மாத அமாவாசை நாட்களிலும் மற்றும் மறைந்த திதி நாட்களிலும் பிண்ட தர்ப்பணமும் எல் தர்ப்பணமும் செய்யும் போது பித்ருக்கள் மனம் மகிழ்ந்து ஆத்மா சாந்தியடைந்து மோட்சம் பெறுவார்கள். தை அமாவாசையானது இந்த 2025 வருடம் தை மாதம் 15 தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கு தொடங்கி மறுநாள் தை மாதம் 16 தேதி மாலை 6 மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி உள்ளது. வாக்கிய பஞ்சாங்கப்படி தை மாதம் 15 தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கு தொடங்கி மறுநாள் தை மாதம் 16 தேதி மாலை 6:40 மணி வரை உள்ளது. நாம் கடைபிடிக்க வேண்டியது தை மாதம் 16 தேதி புதன்கிழமை ஜனவரி 29/1/2025 அன்று. இந்நாளில் காலை எழுந்து நீராடி கோயில் அருகிலோ குளக்கரையிலோ அல்லது வீட்டிலோ செய்யலாம். அன்று தர்ப்பணம் விட்டு சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் உத்தமம். அன்றைய தின ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்ட நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. இந்நேரங்களை தவிர்த்து கொள்வது உத்தமம். அன்று பசுவுக்கு தவிடு பழங்கள் அகத்தைக்கீரை கொடுப்பது மிகவும் உத்தமம். பிறகு பிராமணர்களுக்கு உணவுப் பொருட்கள் வஸ்திரம் தானம் தந்து அவர்களின் ஆசீர்வாதம் பெறுவதும் பித்ருதோஷ நிவர்த்திக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். அன்றைய தின தர்ப்பண நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் மற்றும் காலை 9 மணி முதல் 11 மணி வரையும் தர்ப்பணம் விடுவதற்கு நல்ல நேரங்களாக உள்ளது. அன்று பித்ருக்களுக்கு படையல் வைத்து வழிபடுவதற்கு பகல் 11 மணி முதல் 12 மணி வரையும், பித்ருக்களுக்கு காரக கிரகமாகிய சூரிய ஹோரையிலும்
மேஷ லக்னத்திற்கு சூரியன் 10ல் மகரத்தில் திக்பலம் பெற்று குரு பார்வை பெற்றும், கர்மகாரகர் சனி பகவான் லக்னத்திற்கு 11ல் ஆட்சி பலமும் மற்றும் ராகு மோட்சஸ்தானமும் பெற்று இருப்பதால் இந்நேரத்தில் படையிலிட்டு செய்யும் வழிபாட்டினால் பித்ருக்கள் மனம் மகிழ்ந்து மோட்சம் பெற்றும் நம் வம்சாவளியில் பித்ரு தோஷமும் ராகு கேது தோஷமும் இல்லாத நிலைக்கு இறைவனிடம் வழிபட்டு ஆசீர்வதிப்பார்கள். படையல் வழிபாட்டை முடித்த பிறகு ஒரு உருண்டை சாதத்தை முதலில் காகத்துக்கு வைத்து பித்ருதோஷ வழிபாட்டை நிறைவு செய்யவும். சுபம்.